எவ்வளோ சேலரி போடுறோம் பாட்டு பசங்களுக்கு டிக்கெட் வந்து இருப்பேன். பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மூவி பார்த்துருக்கேன். 9 மாதத்துக்கு ஒரு படம் கணக்கு வச்சாலும் இல்லை மீன் குழம்போ அந்த மாதிரி ஊற்றி விட்ருவாங்க. இதில் 3 கூட்டு வச்சுருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. கருப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் பிளர் அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ண இந்த மாதம் ஜனவரி வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். உடனே இருட்டாயிரும். 4:30-4:30க்கெலாம் அப்படியே இருட்டாக. உங்கள் சம்பளம் எவ்வளோ, உங்கள் சம்பளம் என்னாச்சு, ரெண்டாவது உங்கள் சம்பளம் எவ்வளோ. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்லாம் அது கேட்குறது என்னென்னா உங்கள் சம்பளம் எவ்வளோ அதை தான் கேட்குறாங்க. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. என்னோடய சம்பளம் எவ்வளோ, ஸோ என்னை மாதிரி சம்பாதிக்கிறது எப்படி, எந்த ஏஜென்சியில் வந்தால் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. பாருங்கள். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் தமிழ்நாட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமாக பைக் ரைட் போவேன். ஸோ நான் அப்போ வந்து இந்தியாவில் இருக்கும்போது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் அப்படி ரைட் போகிறது, லடாக் ரைட் போகிறது, இந்த மாதிரிலாம் ரைட் போயிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கொஞ்சம் சரி நம்மளுக்கு ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னு ஒரு ஆசைங்க. சூப்பர் பைக்கோ இல்லை நான் நினைக்கிற பைக்கோ ஒரு சூப்பர் பைக், சரிங்களா? அப்படி ஒரு பைக் எடுக்கிறக்காக தான் சரி வந்திருக்கேங்க. ஸோ நல்லபடியாக இப்போ வரைக்கும் வேலை போயிட்டுருக்கு, நல்லபடியாக சம்பளம் இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. இந்த சம்பளம் இந்த வார்த்தைக்கு தான் இன்றைக்கி வீடியோ. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது, ப்ரோ உங்கள் சம்பளம் எப்படி போனீங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, இந்த ஜாபுக்கு நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது. இதுதான் முதல்ல என்னோட சம்பளம் எவ்வளோ, அது எப்படி எனக்கு அந்த சம்பளம் கிடைக்குது, எவ்வளோ ஆர்டர் எடுத்தால், இதை பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு வேகன்சி இருக்குது, சரிங்களா? இன்னும் நிறைய வேகன்சி இருக்குது. அப்போ இங்கே லைசன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் ஆமாம், அப்ரூவல்டு கம்பெனிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா லைசன்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வர்ற கம்பெனி அப்ரூவல்டு கம்பெனியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தர ஆரம்பிச்சிருவாங்க. ஒரே நிமிஷம், டென்ஷன் ஆகிட்டான் 2 நிமிஷத்தில். நீங்கள் வந்து சவுதி அரேபியா வரணுன்னா, ஃபுட் டெலிவரி ஜாபுக்கு வரணுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்ளை பண்ணுறது, யார் மூலமாக வர்றது, எவ்வளோ சர்வீஸ் காசு கட்டணும், மெடிக்கல், இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சவுதிக்கு வரணுன்னு இருக்கவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ நான் சொல்கிறேன். ஸோ சரிங்களா, நான் வந்து சவுதி அரேபியா வந்து ஒரு 9 மாதம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதில் வந்து ஒரு மாதம் சேலரி கிடையாது, அதுக்கப்புறம் 8 மாதம் சேலரி உண்டு. ஏன்னா மாதம் எங்களுக்கு லைசன்ஸ் ப்ராசஸ் இருந்தனால சேலரி கிடையாது. அந்த 8 மாதத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கல்ஃப் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சேலரி போடுவாங்க, கரெக்டாக சேலரி வந்துடும் எல்லாருக்கும் அப்படின்னாங்க. நானும் ஓகே அப்படின்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் பார்த்திங்கன்னா எனக்கு 5ஆம் தேதி சேலரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 1ஆம் தேதி இல்லை, 5ஆம் தேதி சேலரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னால் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த 1ஆம் தேதி கம்பல்சரி தேவைப்பட்டுச்சு. இஎம்ஐஸ் இருக்குது, பேங்க் லோன்ஸ் இருந்ததுனால 1ஆம் தேதி தேவைப்பட்டுச்சு. ஆனால் முடியல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கடன் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி எனக்கு சேலரி வந்தோடனே நான் அதை கொடுத்து அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் 2 மாதம் என்னாச்சுன்னா கம்பெனியில் கொஞ்சம் நஷ்டமாக போன மாதிரி போனதுனால 7ஆம் தேதி சேலரி மாறிச்சு. ஸோ 7ஆம் தேதி தர மாதிரி இருந்து அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா எனக்கு தந்தவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஐடி ஸ்டாஃப்ஸ் இருந்தனால அவங்க 1ஆம் தேதி அவங்களுக்கு சேலரி வந்தோன்னா தந்துருவான்லி. ஆனால் அவங்களுக்கு 7ஆம் தேதிக்குள்ளெல்லாம் முடிஞ்சிடும் அவங்களுக்கு கையில். அவங்களுக்கு திருப்பி ஏன்ட்ட கேட்குற மாதிரி இருந்துச்சு. சூர்யா கொஞ்சம் போட்டு விட அர்ஜென்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் நெக்ஸ்ட்டு அந்த 7ஆம் தேதி அப்படியே பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதியாக மாறிச்சு, சரிங்களா? 12ஆம் தேதி தான் சேலரி தர்ற மாதிரி கம்பெனியில் பேசிட்டாங்க. என்னால் முடியாது. ஏன்னா 10 நாள் ஒரு ஆளால் கண்டிப்பாக வெயிட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து 1ஆம் தேதி ஒரு ஆள்கிட்ட வாங்குறேன்னா அவங்க 10ஆம் தேதி வரைக்கும் அவங்ககிட்ட காசு இல்லாமல் இருக்காது. இப்போ ஒரு 4-5 நாள்னா அவங்க சரி அவங்க கொஞ்சம் சமாளிப்பாங்க, நம்ம வாங்கிட்டு ரொட்டேஷன் பண்ணி கொடுத்துடலாம். பட் அப்படி இல்லாமல் போயிட்டு, சரிங்களா? இது எல்லா கம்பெனியும் சொல்ல, சில கம்பெனிலாம் 29ஆம் தேதிலாம் சேலரி போடுறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதத்தோட எண்டு 29ஆம் தேதியிலேயே சேலரி போடுறவங்களாம் இருக்காங்க. நான் எங்கள் கம்பெனியில் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கம்பெனிக்கு வரீங்கன்னா முதல்ல சேலரி டேட்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு மட்டும் இல்லை, எந்த ஜாபுக்கு வரீங்கனாலுமே சேலரி டேட் என்ன அப்படின்னு கேட்டு கொஞ்சம் புரிஞ்சா. கவர் எதில் மாட்டிச்சுன்னு தெரியலையே, கவர் வண்டியில் மாட்டிச்சா பறந்துருச்சான்னு தெரியல. சரி நிப்பாட்டும், ஒரு வாரம் கட்டும் லைட்டாக. ஏன்னா வீலுக்குள்ளே போய் சிக்கிற கூடாது, அது ஒரு பெரிய செலவலாயிரம். இப்போ மேம் 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 சொன்ன மாதிரி வீல் பிடிச்சிக்க. இப்போ எடுத்து போடுற அளவுக்கு பொறுமை இல்லை, டைமும் இல்லை, ஆர்டர் வேறு வந்துருச்சு.
சரிங்களா. அப்போ எனக்கு கொஞ்சம் அப்படியே டிலே ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிட்டு. பட் இன்னைக்கு எனக்கு சேலரி டேட். இன்னைக்கு டேட் என்ன 14 ஆயிடுச்சு, 15 ஆயிடுச்சுங்க. சரிங்களா. 15ஆம் தேதி இப்போ சேலரி தந்திருக்காங்க இந்த மாதம். ரொம்ப சண்டை. ஏன்னா 15ஆம் தேதி சேலரி தந்தால் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? மாதத்தோட பாதியில் சேலரி தராங்களே அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம். அதை இவ்வளோ நேரம் ரூமில் ஃபைட்டு, அப்போல்லாம் தந்தா செட் ஆகாது. அப்புறம் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்களா, எனக்கு மட்டும் இல்லை. இப்போ ஃபாரினுக்கு வர்றவன் இல்லை வீட்டில் கோடி கணக்கில் சொத்து கித்துலாம் வச்சுட்டா இங்கே வேலைக்கு வருவான் இல்லை. அப்படிங்கும்போது எல்லாரும் உட்காந்து பேசுனாங்க. அதனால தான் கொஞ்சம் டிலே. இன்னைக்கு நேற்று ரொம்ப டிலே. நேற்றுலாம் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தத்துலேயே 6 ஆர்டர் தான் எடுத்திருந்தேன். இன்னைக்கு அதான் டிலே ஆயிடுச்சு. சேலரி வந்துருச்சு, அதில் ஹாப்பி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். அதெல்லாம் ஆட் பண்ண பிறகு இந்த ஜாப் ஓகேவான்னு பாருங்கள். ஸோ நான் முதல்ல என்னோட சேலரி எவ்வளோன்னு சொல்லிடுறேன். அப்புறம் இந்த மாதம் அது எதுக்கெலாம் அப்படியே அந்த சேலரி கிடைக்குதா இல்லை அதில் ஏதாவது கட் ஆகுதா அப்படிலாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1:47 ஆகுது. நம்ம 2வது ஆர்டர் எடுத்துகிட்டு கொடுக்க வந்தாச்சுங்க. 950 மீட்டரில் நம்ம கொடுத்துருவோம். இப்போ எனக்கு அடுத்தடுத்த ஒரு பயங்கரமான சந்தோஷமான சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. சேலரி போட்டாங்க இன்னைக்கு, அது ஒரு சந்தோஷம் ஆல்ரெடி. 2வது இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, நம்ம வீடியோ பார்த்து நம்ம சொல்லியிருந்தோம் இப்படி டெலிவரி ஜாபுக்கு இந்த ஒரு ஏஜென்சி இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான எல்லாமே ரெடி ஆகி பசங்க எல்லாரும் போயிட்டு ஒரு 15 பேர் செலக்ட் ஆகிருந்தாங்க. சரிங்களா. நம்ம வீடியோ பார்த்து, அதுதான் அவங்களோட லைஃபே பணையம் வச்சுருக்காங்க. நம்ம வீடியோ பார்த்து 15 பேர் போயிருந்தாங்க. 15 பேர் செலக்ட் ஆகி அவங்களுக்கு மெடிக்கல்லாம் முடிஞ்சு, விசாலாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. டிக்கெட் வர மட்டும் லேட் ஆகிட்டு இருந்தது. என்ன ரீசன்னா, நம்ம சவுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைசன்ஸ் கொடுக்கலங்கிறனால எந்த கம்பெனியுமே டிக்கெட் போடாமல் விட்டுருந்தாங்க. பட் இன்னைக்கு அது எப்படி சொல்லணும்னே தெரியல. எனக்கு அந்த சர்ப்ரைஸ், கண்ணா லட்டு திங்க ஆசைங்கிற மாதிரி ஒன்று முடிஞ்சிச்சு, ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு, அடுத்த ஒரு சந்தோஷம் இருக்குது, அதையும் சொல்கிறேன். இது வந்து டக்குன்னு நமக்கு அண்ணன் அனுப்பிவிட்டு, தம்பி பாட்டு பசங்களுக்கு டிக்கெட் வந்துருச்சுமா, பசங்க நீ அங்கே வந்துடுவான்ல அப்படின்னு. எனக்கு உண்மையில ஷாக்குங்கிறத விட சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். சரி வந்துடுறாங்க அப்படின்னு பசங்கள்டெல்லாம் சொன்னேன். 7ஆம் தேதி உங்களுக்கு டிக்கெட்டுமா, எல்லோரும் கவனமாக வீட்டிலே இருங்க, ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, முதல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் வீட்டிலே இருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தப்பறம் என்ஜாய் பண்ண முடியுமான்லாம் தெரியாது, அதுமாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட முடியுமான்னு தெரியாது. நம்ம அம்மா கையால் நம்ம ஒரு பருப்பு குழம்பு வாங்கி சாப்பிட்டா கூட அது டேஸ்ட்டு. சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு டேஸ்ட் இந்த மாதிரி இருக்காது. அதனால் அவ்வளோத்தையும் சொன்னேன். இப்போ தான் பேசிட்டு இது வந்து பயங்கர ஹாப்பி. ஸோ 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 12ஆம் மாதம் 7ஆம் தேதி நம்ம பசங்க வராங்க. எத்தனை பேர் வராங்க? 17 பேர் வராங்கங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பசங்க 2 பேரும் இங்கே கார் டிரைவருக்கு வந்துட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணலாம், எங்கள் பசங்க எங்கே இருக்காங்க, ஒருவேளை சிம் வாங்கலன்னு நினைக்கணும், இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்க. இந்த 15 பசங்க வந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ மீன் 7ஆம் தேதி வந்துடுவாங்க. ஸோ அதில் தான் இப்போ பயங்கர ஒரு இது என்னென்னா, அதுவும் பசங்களும் ஏமாறல. ஏன்னா பசங்க நிறைய பேர் டிலே ஆகிட்டே இருந்தனால ப்ரோ ஏமாந்துருமா, ப்ரோ ஏமாந்துருமா அப்படி இப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இப்போ தாங்க கொஞ்சம் ஆனால் நிம்மதியாகவே இருக்கேன். ஏன்னா பசங்க வேறு நம்மளை நம்பி பண்ணிட்டாங்களா, எல்லோரும் நம்மளை நம்பி வரேங்கும் போது நான் தான் அதில் இதே சொல்லியிருந்தேன், இப்படி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி தான் கொஞ்சம் ஹாப்பி. 7ஆம் தேதி ஃப்ளைட்டு, பசங்க வராங்க, சூப்பருங்க. ஏன்னா அது நிறைய பேர் இப்பவும் பேட் கமெண்ட்ஸ், இது ஒரு வேலைன்னு, இந்த வேலைக்கு நீ எல்லாத்தையும் இதை போட்டு வந்து கொல்ல பார்க்குறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். உயிரை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னா அது பணம். அது அவங்க படுற அசிங்கம், அவங்க வீட்டில் படுற கஷ்டம், அதுக்கு அவங்க இல்லாமல் இருக்கலான்னு தான் அவங்க நினைப்பாங்க. அது நல்லா சம்பாதிச்சுட்டு நல்லா சொகுசாக காரில் உட்காந்துட்டு மெசேஜ் போடுறவங்களுக்கு அது தெரியாது, அந்த வழி தெரியாதுங்க. உண்மையாகவே கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே அந்த வழி தெரியாது. வீட்டில் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு அதை கெட்ட முடியாமல் ஒரு பையனாக இருக்கும்போது, அது பையனோ பொண்ணும் அது எல்லாருமே ஒன்று தான், அந்த ஒரு கஷ்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு அவன் செத்துடலாங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் அதுக்கு நம்ம எல்லா வேலையிலேருந்து தான் ஒரு பிரச்சனை இருக்குங்க. இப்போ நார்மலாக சொல்கிறோமே, எங்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரியிலேருந்தே ஆரம்பிக்க, கடலுக்கு போகிறவங்க எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சில நாள் இறந்து கூட வராங்க. சரி, அப்புறம் திருநெல்வேலியில் பனைமரம் ஏறுறாங்கன்னு வைங்களேன், நான் சும்மா சொல்கிறேன், எல்லா நாளுமே ஒரே மாதிரியா இருக்கும் போது ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஆகிட்டுனா இறந்து தான் போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வாங்க, தூத்துக்குடி, அங்கேயும் கடல் போகிறாங்க, முத்துக்குடிக்க போகிறாங்க, அப்படி எல்லா இடம். சிவகாசி தான் என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கலே ரொம்ப அது டேஞ்சரான வேலைன்னு தெரிஞ்ச பண்ணுறவங்க. வெடி ரெடி பண்ணுறாங்க, அவங்க ஏன் சாகுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு சாவு அவங்களுக்கு. நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வீடியோஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படிங்கும்போது எல்லா வேலையிலும் ஒரு கஷ்டம் இருக்குங்க. சரிங்களா. கார் டிரைவராக வந்து ஆக்சிடென்ட் ஆகி சாவாமலாம் யாராவது இருந்திருக்காங்களா? அப்படி கிடையாது. சாவு வரணும்னு முடிவு ஆகிட்டுனா அது டான்னு வந்துடும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. யார் இண்டிகேட்டர் போட்டு விளம்பிட்டு இருக்கான் அப்படிங்கும்போது
நான் வந்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கேன்னு தான் நான் நினச்சிருக்கேன்னு தவிர அவங்கள நான் கொல்லணும்னு நான் நினைக்கல. அப்படி நினச்சி யாருமே பண்ண மாட்டாங்க சரிங்களா. யாருமே அப்படி பண்ணல. நான் இப்படி அவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது, அவங்க இவ்வளோ நாள் கஷ்டப்படுறத நான் கஷ்டத்தை வந்து கொஞ்சம் மீட்கலாம்னு சொல்லி தான் இந்த இது கொண்டு வந்திருக்கேன். இதில் மீள்றதும் மீளாததும் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்க ஒழுங்காக வண்டி ஓட்டி ஒழுங்காக சேஃபாக வண்டி ஓட்டுறாங்க, கவனமாக வண்டி ஓட்டுறாங்கன்னா அவங்க தப்பிச்சாங்க. கவனம் இல்லாமல் சேஃப் இல்லாமல் வண்டி ஓட்டுறாங்கன்னா அது நம்ம சொல்லண்டாம். அது அவங்களுக்கே தெரியும் என்ன பிரச்சனை கதை ஆகும்னு. என்னை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம். பசங்க நல்லபடியாக வந்துட்டாங்க, நல்லபடியாக வேலை செஞ்சுட்டாங்க, நல்லபடியாக 2 வருஷம் முடிச்சு இந்தியா வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டெய்லி யோசிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன்னா பசங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எதுவும் இவங்களுக்கு கவனமாக இருக்கணும் அப்படி இப்படின்னு யோசிச்சு தான் இருப்பேன். பட் இது நான் சொல்லணும், சேஃபுங்கிறது எல்லா இதுலேயும் தான் இல்லை சரிங்களா. எல்லா ஜாப்லேயும் அப்படி தான். எல்லா ஜாப்பும் சேஃபாக தான் ஜாப் ஆகணும்னா எதுவும் கிடைக்காதுங்க, தப்பாக நினைக்காதீங்க. நம்மளோட சாப்பாடை நம்ம சாப்பிட்டு முடித்தோம். இப்போ என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ யாராவது சவுதியில் இருக்கீங்க, இந்த ரியாத்தில் இருக்கீங்க, அல்வாதி, அல் ரபி, அல் ஃபஹானா, ஸோ குருதுபா இந்த லைனில் யாராவது இருக்கீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 கேரளா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கேன். அவன் வந்து எதுலையா ஒன்றில் சொதப்பிடுவாப்பில், கிரேவிலையா இல்லை குழம்புல எதையா சொதப்பிடுவாப்பில். இது இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருக்குது. மேபி டெய்லியும் இதேமாதிரி இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. இன்றைக்கி நான் சாப்பிடும்போது குட். ரசத்தில் மட்டும் உப்பு இல்லை, அதனால் ரசம் மட்டும் நம்ம நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்து சாப்பிட்றவன், அதனால் எனக்கு ரசத்தில் மட்டும் உப்பு இல்லாத மாதிரி ஃபீல். 3 கூட்டு வைக்கிறாங்கங்க, அதான் பெஸ்ட்டு. மற்ற எல்லாரும் ஒரு கூட்டு வைப்பாங்க, 2 தண்ணி குழம்பு மாதிரி ஊற்றி விட்ருவாங்க, சாம்பாரோ இல்லை மீன் குழம்போ அந்த மாதிரி ஊற்றி விட்ருவாங்க. இதில் 3 கூட்டு வச்சுருந்தாங்க. ஒரு புடலங்காய் கூட்டு, பீட்ரூட் கூட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமா வருமாங்கிற மாதிரி 3 கூட்டு வச்சுருந்து. ஸோ அதனால் இது நல்லா இருந்துச்சு சாப்பாடு. யாரா இது நம்ம விட்ற இடத்துல வண்டி விட்ருக்கான், பிளாடி பர்கர். இந்த இடத்த நான் குத்தைக்கு எடுத்திருக்கேன்டா 5 ரியாலுக்கு. எப்பா இனி கொஞ்சம் நேரம் உட்காந்து வீடியோ எடிட் பண்ணோங்க. இந்த கடையில் உட்காந்தா ஆர்டர் வரும், அதையும் பார்த்துட்டு அப்படி வீடியோ எடிட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, ஆர்டர் வாடா. சரிங்க, முடிச்சுட்டு பண்ணுறேன். ஓகே, ஆர்டரும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, வந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும், போயிட்டு எடுத்துகிட்டு கொடுக்கணும். இதுதான் நம்மளோட ரொட்டீன். பட் இன்னைக்கு ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ஸோ கங்குவான் மூவி சவுதியில் இதாகிடுச்சு சரிங்களா. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து தேட்டரு போகிறோம், ஸோ படம் பார்க்க போகிறோம் கங்குவான் மூவி. நம்ம இங்கே வந்து நிறைய படம் வந்து சவுதியில் வந்து பார்த்துட்டோங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன படம் இங்கே வந்து பார்த்தோம்னா விஜயோட அது என்னது கோட் லைஃப், சாரி கோட் மூவி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மூவி அதான் நமக்கு சவுதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மூவி கோட் மூவி தான் பார்த்தேன். செகண்ட் மூவி வந்து வேட்டையன் பார்த்தேன் சரிங்களா. தேர்ட் மூவி வந்து வாழை, இல்லை சாரி, ஃபர்ஸ்ட் மூவி கோட்டு, செகண்ட் மூவி வாழை பார்த்தேன். தேர்ட் மூவி தேட்டரில் போய் பார்த்தது வேட்டையன் பார்த்தேன். ஃபோர்த் மூவி வந்து பார்த்தீங்கன்னா பிரதர் பார்த்தேன். 5th மூவி வந்து பார்த்தீங்கன்னா வெனம் பார்த்தேன். ஸோ 5 மூவி பார்த்துருக்கேன். 9 மாதத்துக்கு ஒரு படம்னு கணக்கு வச்சாலும் 9 மாதத்துக்கு 5 மூவி பார்த்துட்டேங்க. ஸோ இந்த மாதம் நவம்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வந்து பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ பெட்ரோல் இல்லைங்க, அடக்கி வண்டி சரியா போச்சு. அதான் ஒரு மாதிரி அடைச்சு ஓடிச்ச வண்டி. ரிசர்வ்ல போட்டிருக்கேன், மெயின்ல இருந்துச்சு, ரிசர்வ்க்கு மாற்றிட்டேன், பெட்ரோல் போடணுமே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் நம்ம வந்து கங்குவான் சூர்யாவோட அந்த பிளாக் பாஸ்டர் மூவி பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ யாரெல்லாம் கங்குவான் படம் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா டைம் 5:30 ஆகுது. அதுக்கு முன்னாடி பாருங்க கிளைமேட்டே மாறிடுச்சு, இருட்டிருச்சு. இப்போ வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கருப்பாக தான் இருக்கும், கொஞ்சம் பிளர் அந்த மாதிரி இருக்கும். என்ன பண்ண இந்த மாதம் ஜனவரி வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். உடனே இருட்டாயிரும். 4:30-4:30க்கெலாம் அப்படியே இருட்டாக ஆரம்பிச்சிடும். அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 5:30 தான் ஆகுது. ஸோ நம்ம வந்து 5 ஆர்டர் முடிச்சிட்டோம். இது இப்போ 6வது ஆர்டர் கொண்டு போய்ட்டு ரொம்ப பக்கம்தான். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் போட்டிருக்காங்க. நேற்று ஆனால் இப்படி இல்லை நம்மளுக்கு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர தூரமாக இருந்துச்சு. நேற்று எடுத்ததான் கம்மி தான், 6 ஆர்டர் தான் எடுத்தோம். பட் நேற்று கொஞ்சம் தூரமாக இருந்துச்சு, 18 கிலோமீட்டரு 20 கிலோமீட்டர் அந்த மாதிரி போயிட்டு இருந்து. பட் இன்னைக்கு ஏதோ பரவாயில்ல, இந்த வந்து ஆர்டர் 2 கிலோமீட்டரில் வந்திருக்கலாம்.
2.8 கிலோமீட்டருங்க. இது சுற்றி வந்தேன். ஆனால் ஆர்டர் நான் இந்த கடையில் தான் எடுத்தேன். அந்த மஞ்சள் கலர் போட்டு பார்த்தீங்களா, இந்த கடையில் தான் எடுத்தேன். ஆனால் சுற்றி வந்துருங்க, இதுக்குள்ளோடி வர முடியாது அப்படிங்கிறதுனால. நாளை நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம், மேபி நேற்றும் பார்த்துருக்கலாம். நம்மளோட வீடியோவில் தம்ப்லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கண்டிப்பாக சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து தம்ப்லைன் மட்டும் நம்ம பிரதர் ஒரு ஆள் நம்மளுக்கு எடிட் பண்ணி தாரேன் பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நம்மளோட ஆர்எஸ்எஃப் தான். ஸோ அவர் நம்மளுக்கு பண்ணி தாரேன் அப்படின்னு சொன்னார். அதனால் அவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அவர் இப்போதைக்கு பேமெண்ட்டை பற்றி எதுவும் பேசலை. உங்களுக்கு தானே பிரதர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு, நம்மளுக்கு நல்லது கண்டினியூ அவர் பண்ணி தந்தார் அப்படின்னா நம்ம வந்து அவருக்கு ஒரு பேமெண்ட் மாதிரி கொடுத்து நம்மளோட ஆஃபீஸில் ஜாயின் பண்ண விட்டுறலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ கீழே வரைக்கும் போகணுமா, அங்கே வரைக்கும்? ஸோ இந்தியாவுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் போட்டுருவாங்க. 3 சேனல் இருக்குல்ல நம்மக்கிட்ட, அந்த 3 சேனலுக்கும் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு அதுக்கு ஒரு 2-3 பேர் வேலைக்கு போட்டு நானும் அதில் வேலை செய்கிற மாதிரி செஞ்சு பண்ணணும். பார்க்கலாம், ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரி வைக்கலாம்னு வச்சுருக்கேன். யூனிட் மாதிரி ஒன்று ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. கம்பேர் பண்ணோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல தான் ஆர்டரு. நம்ம வந்து இப்போ மணி 8 மணி ஆகுது. நம்ம 9வது ஆர்டரை பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் ரொம்ப தூரம்லாம் இல்லை, 1.9 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கத்தில் தான். ஒரு மால்குள்ள வந்துச்சு, அங்கே தான் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். ஏன்னா இந்த நம்ம நீல் பேடு, க்ளவுஸு, எல்லாத்தையும் கலத்தி வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அது ஒரு நாள் உள்ளே விடுவான், நம்ம அதை நினச்சிட்டு அப்படி உள்ளே போவோம், அடுத்த வெளியே அடித்து ஊற்றி விட்ருவான். நம்ம உள்ளே போன பிறகு செக்யூரிட்டி வந்து விரட்டுவான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. நான் அப்போ திரும்ப வெளியே வந்துட்டு எல்லாத்தையும் கலத்தி கடை பக்கத்தில் வரையும் போயிட்டேன். அடுத்த கடை தான் நான் வாங்க வேண்டிய கடை. பட் அவன் இல்லை முடியாது, நீ போய் வச்சுட்டு வந்தால் தான் விடுவேன் அப்படின்ட்டான். நான் அங்கே சண்டைலாம் போட முடியாது, நம்ம ஊரே மாதிரி அப்படிலாம் இல்லை, நான் அப்படி தான் போவேன். அப்போ நீ வெளியே போர்டு எழுதி போடு, உள்ளே யாரும் இந்த மாதிரி போட்டு வரோட நீ போ, அப்படிலாம் நம்ம ஊரில் பேசலாம். பட் இங்கே அப்படி பேச முடியாது. நம்ம அப்படி பேசலாம், கழுத்தை பிடிச்சதுக்கு வெளியே வீசிட்டு போயிட்டே இருப்பான்ல. அதனால் நல்ல பிள்ளையா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் கலத்தி போட்டு திரும்ப வந்துருக்கேன். பட் இது வந்து அவங்க ஒரு மென்ஷன் பண்ணலாம், ஒரு போர்டு மாதிரி வெளியே வச்சுட்டு உள்ளே வந்து இந்த மாதிரி போட விட. ஏன்னா நாய் கொண்டு வர விடான்லாம் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. நாய் கொண்டு வரக்கூடாது, ஸ்கேட்டிங் போர்டு உள்ள யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் ஸ்டிக்கர் விட. அதே மாதிரி சேஃப்டியும் போடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டலாம். அவங்க அவாய்ட் பண்ணல, இது பண்ணக்கூடாண்டா, ஸ்டிக்கர் ஓட்டலாம். இந்த மாதிரி கண்ணாடியில் அவங்க கிளாஸில் அவங்க நாய்கள் சரி, ஸ்கேட்டிங் போர்டு சரி, உள்ள ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி மெயினான ஒரு 3 கேட் இருக்குது. அந்த 3 கேட்லேயும் அவங்க ஒட்டலாம். எத்தனை கேட் இருக்கோ அத்தனை கேட்லேயும் வெளியே ஒரு கண்ணாடியில் ஒட்டி விட்டாங்கன்னா சரி. அப்போ இந்த நாளாக ஒரு மால் ரியாத் பார்க்குன்னு ஒரு மால் இருக்குது. அந்த மால் போனால் நான் எப்போ ரியாத் கேலரின்னு ஒரு மால் இருக்குது. அங்கே நான் எப்போ போனாலும் நீல் பேடு கழிச்சிருவேன். அந்த மாலில் ஒட்டியிருக்கும். அது இல்லாமல் நம்ம 2-3 வாட்டம் அனுபவம் இருக்குது. அங்கே எந்த கேட் வழியாக போனாலும் உள்ள விட மாட்டான். அது அப்படி ஒரு பெரிய மால் மாதிரி இருக்கும். நம்ம அங்கெல்லாம் கலத்தி வச்சுட்டு தான் போவோம். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா பிரச்சனை இருந்திருக்காது. பட் இந்த வேலைக்கு வந்தால் இதுதாங்க, எவ்வளோ நீட்டாகவே இருந்தாலும் வெளியே தான் அந்த கதை தான் அது. அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம வந்து இந்த ஆர்டரை கொடுத்துட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கிறதுக்கு போவோம். டைம் இல்லை. 3வது ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன்னே. 2 சர்ப்ரைஸ் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஒன்று, நம்மளுக்கு சேலரி இன்றைக்கி வந்துருச்சு. நம்மளோட சேலரி எவ்வளோன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரிவீல் பண்ணியிருப்போம். நம்மளோட சேலரி எவ்வளோ, எந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும், அதெல்லாம் பற்றி நான் பேசியிருப்பேன். அதே மாதிரி செகண்ட் ஒன்று, நம்ம பசங்க நம்ம வீடியோ பார்த்து இன்டர்வியூவில் செலக்ட் ஆன அந்த பசங்களுக்கு டிக்கெட் வந்துருச்சு 7ஆம் தேதி. ஸோ சவுதிக்கு வராங்க. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம். தேர்ட் ஒரு குட் நியூஸ் இருக்குது, அதை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டான டைம் இதுதான், நான் சொல்கிறதுக்கான கரெக்டான டைம். என்னடா இவ்வளோ நேரம் பேசுகிறான், பாம்பை வெளியே எடுத்து விட மாட்டேங்கானுங்கிற மாதிரி தான் நான் பண்ணுறேன். பாம்பை எடுத்து வெளியே விடுறேன் இன்னைக்கு. வெயிட் பண்ணுங்க, இதை கொடுத்துட்டு அப்படி அடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன் அந்த விஷயத்த. ஆனால் அது ஒரு நல்ல விஷயம் தான், அதை நீங்கள் கேட்டிங்கன்னா சந்தோஷப்படுவீங்க. உண்மையாக நம்மளோட ஆர்எஸ்எஃபாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்ல போகிற விஷயத்தை வச்சு சந்தோஷப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. முடிந்தது. இதில் இத்தனை பில்டிங் இருக்குது, இல்லைனா எந்த பில்டிங்கில் போவேன். ஐ திங்க் இதுதான். அந்த கமெண்ட்ஸுக்கெலாம் ரீப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் யூடியூப்பில். கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான், யூடியூப்பில் கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வியூஸ் கம்மியாக தானே போகுது, கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் ரீப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இனி யூடியூப் இன்ஸ்டாவில் வரணும். இன்ஸ்டாவில் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது, பல பேருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம நம்பி கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் பார்த்தீங்களா. அதனால் அங்கே இது பண்ணிகிட்டு இருந்தேன். யூடியூபே என்ன முடியல, என்ன ஒரு 10 கமெண்ட்ஸ் இருந்துச்சு. அந்த 10 கமெண்ட்ஸுக்கு கரெக்டான பதிலில் கமெண்ட் பண்ணணும். சும்மா ஏதோ ஒன்று அனுப்பணும்னு சொல்லி அனுப்பக்கூடாது பார்த்தீங்களா.
அதான் முடிச்சாச்சு. ரெண்டாவது ஹங்கரில் ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. என்னன்னா அது இருக்கிறதுலே ஒரு கேவலமான அப்டேட்டு. ரைடர்ஸ் வந்து எவ்வளோ ஆர்டர் முடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க முடியாத ஒரு அப்டேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மாசத்துல நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், இந்த மாதம் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. பட் இன்னைக்கு இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம், பெர் டே எவ்வளோ ஆர்டர் எடுக்கும், அந்த மந்த் எவ்வளோ ஆர்டர் எடுக்கும், அந்த இதை வந்து இது பண்ணிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ அது ஷோ ஆக மாட்டேங்குது. அது ஷோ ஆச்சுன்னா நமக்கு தெரியும், சரி ஓகே நீங்கள் நம்ம 15 பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 10 பண்ணிட்டே எனக்கு நல்லா தெரியும். இப்போ நான் கொண்டு போயிட்டு இருக்கோன்னு 11, சரிங்களா? டைம் 9 மணி ஆகுது. இன்னொரு 10, 11, 12ன்னு வைங்களேன். இன்னும் 2 மணி நேரம், 3 மணி நேரம்னு வைங்களேன். 3 மணி நேரத்தில் ஒரு 4 ஆர்டர் எடுத்தேன்னா 6 ஆர்டர் கணக்கு நான் பார்த்தா எடுக்கணும், சரிங்களா? நம்ம 4 ஆர்டர்னு வைப்போம். இப்போ 10, 11, இப்போ இது கொண்டு போனால் 11, இன்னொரு 4 ஆர்டராக 15 ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கணக்கு பண்ணி தான் ஓட்ட வேண்டியதாயிரும் நினைக்க இனிமேல். ஆனால் எல்லா நாளும் அதேமாதிரி இருக்காதுங்க. சில நாள் டக்கு டக்குன்னு ஆர்டர் நிறைய வந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் பார்த்தா கம்மியாக தான் பண்ணியிருப்பேன். எனக்குலாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏதோ நான் 5 ஆர்டர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு. நான் செக் பண்ணி பார்த்தா கடைசியில் 2 ஆர்டர் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது ஒரு ஃபீல் நம்மளுக்கு அப்படி வந்துடும். டக்கு டக்குன்னு ஏதோ அலைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பார்த்தா கடைசியில் 2, 3 தான் பண்ணியிருந்தேன் நினைக்கலாம். அந்த மாதிரி சீன் ஆகிடக்கூடாது. அதுதான் கம்மியாக பண்ணிட்டும் போகக்கூடாது. இப்போ நம்ம வந்து 15 பண்ணிட்டோம் நினச்சி போகும், பார்த்தா 14 இருக்கும். அதனால அந்த இது ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்தது. சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுது. ஸோ நம்ம எவ்வளோ ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னா 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. ஸோ 15 இல்லை 16 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா டைம் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 40 நிமிஷம் டைம் இருக்குங்க. இன்னும் ஒரு ஆர்டர் எடுத்தாலும் 17 ஆர்டர் ஆயிரும். பட் எனக்கு கொஞ்சம் டயர்டான மாதிரி, என்னோடய பாடி அப்படியே லைட்டாக ஃபீல் ஆன மாதிரி இருக்காப்புல. ஏன்னா நான் மத்தியானம் சாப்பிட்டது சைவ சாப்பாடு நீ சாப்பிட விடான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அது டக்குன்னு இதாகிடுது, ஜீர்ணிச்சிருது. அதனால் சைவ சாப்பாடை நீ அவாய்ட் பண்ணிட வேண்டிதான். ரொட்டிக்கு போயிட வேண்டியதான் எனக்கு, இல்லை புரோட்டாக்கு போயிடணும். ஏன்னா டக்குன்னு டைஜஷன் ஆன உடனே நம்மளுக்கு திருப்பி பசி வந்துடுது. திரும்ப பசி வந்துச்சுன்னா என்ன ஆகுனா, காசு பிரச்சனை இல்லை, ஃபுட்டுக்கும் பிரச்சனை கிடையாது, டைம் இல்லை. இப்போ நம்ம திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்துகிட்டு ஏதாவது ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு எங்களாம் ஆர்டர் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நாளையிலேருந்து கொஞ்சம் அப்படியே இந்த ப்ரோஸ்டட் சிக்கனு அந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிருமா, டக்குன்னு அது இதாகாது. அதனால் மேபி அப்படி பார்க்கலான்னு இருக்கேன் நாளையிலேருந்து. ஆனால் குளிருதுங்க, பயங்கரமாக குளிருது. எனக்கு அப்படியே மாதிரி இருக்குது. சரிங்க, இந்த இதோட எண்ட் ஆக்கிடுவோம், சரிங்களா? நான் அந்த ஒரு பெரிய அப்டேட் ஒன்று, ரொம்ப ஹாப்பியான ஒரு அப்டேட் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது தான், நம்ம சேனலுக்கும் முக்கியமானது தான், எல்லாத்துக்குமே. நம்ம வந்து RSF வந்து உண்மையாக இருக்கிற, நமக்காக இருக்கிற RSFக்காக தான் இந்த இது. ஸோ நம்மளோட யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு, இங்கே சவுதிக்கு வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் பேமெண்ட் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஆனால் நான் எடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். $100 வந்த பிறகு நம்ம அதை எடுக்கலாம். $100 வந்துச்சுன்னா விட்ரா பண்ணலாம். பட் நம்மளுக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. இப்போ $100 கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. அதை நம்ம எடுக்கலாமா வேண்டாமா, இல்லை அப்படியே அதிலே போட்டு நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு ஏதாவது அப்டேட் பண்ணலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. பட் அது எனக்கு தெரியல. நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்ம அந்த அமௌண்ட் எடுக்கலாமா வேண்டாமான்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக்லேயும் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆயிடுச்சு. பட் சவுதி வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் இல்லை. ஸோ மானிட்டேஷன் ஆனாலும் இந்த சில லொக்கேஷன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எலிஜிபிள் இல்லை. அதனால் நம்மளால் மானிட்டேஷன் பண்ணி அதில் நம்மளுக்கு இது இல்லை. பரவாயில்ல, நம்ம மானிட்டேஷனுக்காக பண்ணலங்க. நம்ம வந்து நம்ம வந்து வீடியோ போடுறது யாருக்காக ஒரு ஆளுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறனால தான் நம்ம போடுறோம். அந்த விஷயத்தில் பார்த்தா எனக்கு அது ஓகே, சந்தோஷம். இன்ஸ்டாகிராமுமே பார்த்தீங்கன்னா நல்ல எம்மாடி ஜஸ்ட் மிஸ்ஸு, அதான் சரி. இன்ஸ்டாகிராமுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ ஒரு நல்ல க்ரோத்தில் தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து 20K அடிச்சிட்டோம். இப்போ மேபி நாளைக்கு இல்லை நாளைக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21K போயிடுவோம்னு நினைக்கிறேன். நம்ம 50K ரீச் ஆகிட்டோம். இன்ஸ்டாவில் 50K ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு கிவ்அவே கொடுக்குறேன். ஸோ அது என்ன கிவ்அவே கொடுக்கலான்னு சொல்லி நான் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங் போல் வைக்கிறேன் இன்ஸ்டாவில். கண்டிப்பாக இங்கே இது என்னண்டி, இது ஹோண்டான்னு நினைக்கிறேன். இது தலைவர் அஜித் ஒரு படத்தில் ஓட்டுறாப்லே, இந்த படங்க. அது என்னது, விவேகத்தில் அந்த காரில் கிளாஸை ஷூட் பண்ணிகிட்டே வருவாங்களா, அந்த எல்லாம் வர்ற வண்டி. எஸ், அது வந்து ஹோண்டா, அப்படி தான் நினைக்கிறேன். ஹோண்டா தான், ஆமாம் ஹோண்டா தான்.
சரி மக்களே, இதுதான் நம்மளோட இன்றைக்கான 3 அப்டேட்டு. ஸோ கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னு. ஓகே பாய், குட் நைட். நான் அடுத்த வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.